என்னன்னா இப்ப அர்ஜுனா ராமநாதன் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் தனது தலைவராக ஒருவரை அடிக்கடி கடவுள் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். யார சொல்றார்? இந்த நாட்டில் 40 வருடங்கள் யுத்தம் ஒன்றுக்கு காரணமான இலங்கையில உங்களுக்கு தெரியுமோ தெரியா செல்வி என்கின்ற தியாகராஜா செல்வநிதி என்கின்ற ஒரு கவிஞர் இருந்தார். யாழ் பல்கலைக்கழகத்தின் 3ஆம் ஆண்டு மாணவி, 3ஆம் வருட மாணவி செல்வி என்று அழைக்கப்பட்டவர். அவர் எழுதிய ஒரு கவிதைக்காக அந்த பெண்ணை இவர் தலைவர் என்று சொல்கின்ற பிரபாகரனின் நாட்கள் சுட்டு கொன்றார்கள். அந்த கவிதை ராமனாக நான் நினைத்தவர் ராமனாக மாறி என்னை சிறைப்பிடித்தார் என்கின்றதான் அந்த கவிதை. அப்ப கவிதை எழுதியதற்காக கொலை செய்த ஒரு நபரைத்தான் ராமநாதன் அர்ஜுனா தனது தலைவர் என்று சொல்கின்றார். அப்ப தலைவர் காட்டிய வழியில ஒரு காணி பிரச்சனை, ஒரு 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 என்ன பவுண்டரி, ஒரு எல்லை பிரச்சனை உண்டு, ஒரு படல பிரச்சனை. சரியா சொன்னா யாழ்ப்பாணத்துல இருக்குதான் இந்த படல பிரச்சனை நிறைய பேர்கிட்ட இருக்கு. யாழ்ப்பாணம் பூரா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அடிபட்டு கொல்லுப்பட்டு கொலை வரைக்கும் போன சம்பவங்கள் இருக்கு. அப்ப அவ்வாறான ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு 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 முரண்பாடை தீர்க்கிறதுக்கு தனக்கு வாக்கு போட்ட மக்களுக்கே தூக்கி காட்டுற ஆளுண்டா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட மென்டாலிட்டி அவர்கிட்ட இருக்கணும். அதாவது ஒரு சாதாரண கான்ஃபிளிக்ட், ஒரு சாதாரண காணிப்பிணக்கு எல்லா பிரச்சனையை கூட தீர்ப்பதற்கு இவர்களுக்கு துப்பாக்கி தேவைப்படுகின்றதே தவிர இவர்கள்ட்ட வேற அந்த கான்ஃபிளிக்ட் ரிசல்யூஷன் என்று சொல்லப்படுகின்ற பிணக்குகளை தீர்ப்பதற்கு வேறு விதமாக சிந்திக்க தெரியாத நபர்களை தலைவர்களாக வைத்திருப்பவர்கள். இப்ப எங்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இப்ப நாங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் தலைவர்களாக சொல்றதால நாங்கள் இப்ப அருண் சித்தார்த் உங்களுக்கு ஹிருணிகா யாழ்ப்பாணத்துல வச்சு அடிச்சான்னு அடிக்கடி சொல்லுவீங்க. ஒரு பெண்ணொரால் லிட்ட நாங்கள் அடிவாங்கல, ஆனால் ஒரு பெண்ணுக்கு அடிக்க கூடாது என்றுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்ப நீ ஒரு தலைவனாக உன்னால ஒரு காணி பிரச்சனையை கூட உன்னால கதைச்சு தீர்க்க முடியல. அப்ப இது தமிழ் மக்கள் நீங்க தான் யோசிக்கணும், என்ன மாதிரி ஒரு ஆக்களை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு சந்தோஷம். ஏனென்றால் இந்த தமிழ் தேசியம் பேசுகின்றவர்களும் பிரபாகரன கடவுள் என்று சொல்பவர்களும் இவ்வாறு தான் நடந்து கொள்வார்கள். நல்ல காலம் சுடாமல் விட்டது. நாங்கண்டா சொல்றோம் இந்த நபர் உங்களை சுட்டிருப்பார், சுட்டுத்தான் இவர்கள் பிரச்சனையை தீர்த்து கொண்டார்கள். அதனுடைய நீட்சி தான் இது. சுடாம அமைதியாக இருந்து பேசக்கூடியவர்கள் இவர்கள். ஒரு பெண், நீங்க ஒரு பெண்ணு, ஒரு ஆண் சக பெண்களை, இந்த உலகத்தில் வாழ்கின்ற சக பெண்களை எவ்வாறு மரியாதைக்குட்படுத்துகின்றார், எவ்வாறு மரியாதை செலுத்துகின்றார் என்பது உலகத்தில் ஏனையவர்களுக்கு புரிய வைக்கும். அவர் எவ்வாறான ஒரு பெண்ணுக்கு பிறந்திருப்பார் என்று, அவரை பெற்ற பெண் எவ்வாறானவராக இருப்பார் என்பதற்கு அத்தாட்சி அவர் ஏனைய பெண்களுடன் எவ்வாறு நடந்து கொள்றார் என்றது. அப்ப இது நாங்க உங்கள்கிட்ட விடுறோம். குருடர்கள் நாட்டில் குருடர்களை ஆள்வார்கள், முடவர்கள் நாட்டில் முடவர்களை ஆட்சி செய்வார்கள். மற்றது மீடியாக்களுக்கு சொல்லிக் கொள்ளணும். இந்த ஆங்கிலத்தில் சொல்றது, இஃப் யூ கிவ் டூ மச் அட்டென்ஷன் மேக்ஸ் அ டோங்கி திங் ஹி இஸ் அ லயன். நீங்க ஒரு கழுதைக்கு ஓவரா நீங்க வெளிச்சம் கொடுத்தா, நீங்க ஒரு கழுதைக்கு ஓவரா அடிக்கடி போய் மயக்க நீட்டுனீங்கன்னா அந்த கழுதை தன்னை நினைக்கும் தான் ஒரு சிங்கம் உண்டு. சரியா? அப்ப நீங்க இப்ப கழுதைகளுக்கு தொடர்ச்சியாக மயக்க நீட்டுறதால அந்த கழுதைகள் தங்களை சிங்கங்களாக நினைத்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கின்றன. இது உங்களோட தலைவி, இது எங்களுக்கு நல்ல. நாங்க திருப்பி உங்களுக்கு சொல்றோம், இவ்வியல போன்றாக்க பிரபாகரன தலைவன் என்று சொல்கிறவர்கள் இவ்வாறு தான் நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு இதை விட வேற வகையில நடந்து கொள்ள தெரியாது. சொந்த மக்களுக்கு எதிராக துப்பாக்கியை நீட்டினவர் தான் பிரபாகரன் என்று சொல்றார். கடைசி யுத்தத்தில் அந்த யுத்த களத்திலிருந்து தவறி தப்பி ஓடின மக்களை சுட்டு கொன்றவர் தான் பிரபாகரன் அவருடைய படையினர். ஆகவே எங்களுக்கு வியப்பில்லை, அர்ஜுனா ராமநாதன் தனக்கு வாக்கு போட்ட மக்களையே சுட்டு கொன்றாலும் கொல்லக்கூடியவர். நல்ல காலம் நீதிமன்றம் அந்த துப்பாக்கியை தனது சான்று பொருளாக கைப்பற்றி இருக்கிறதால நீங்க தப்புனீங்க என்றுதான் எங்களுக்கு சொல்லலாம். என்ன கேட்டா, அர்ஜுனா ராமநாதன் மேலும் மேலும் இந்த அரசியல்ல இருக்க வேண்டிய ஒரு நபர் இருந்தால்தான் உங்களுக்கு விளங்கும் இந்த தமிழ் தேசியம் எவ்வாறானவர்களை உருவாக்கி இருக்குது என்று. அல்ஃபிரட் துரைப்பா முதற்கொண்டு அமிர்தலிங்கம் முதற்கொண்டு இப்ப எங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட மிக சிறந்த அரசியல் தலைவர்கள் அனைவரையும் பிரபாகரனின் துப்பாக்கி
பலி எடுத்து கொலை செய்த பிறகு எஞ்சி இருக்கின்ற அந்த அரிதட்டில் அரிச்ச பிறகு கஞ்சலும் குப்பையும் தான் மேல இருக்கு, நிலதெல்லாம் கீழே போயிடும். அந்த மாதிரி கஞ்சலும் குப்பையும் இன்றைக்கு உங்களுக்கு தலைவர்களாக வந்திருக்குது. இது நீங்களாகவே உருவாக்கி கொண்டது. ஆகவே இதை நீங்க அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். நன்றி, வணக்கம். தையிட்டி பவானி வீதியினை தடை செய்திடப்பட்டுள்ள எல்லையை எதிர்வரும் மே மாதம் 11ஆம் தேதிக்கு முன்பதாக அகற்றுமாறு பலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகிதனால் தையிட்டி திசவிகார விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராம தேரருக்கு அறிவுறுத்தல் கடிதம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான விடயம் தொடர்பாக சுபிதன் கருத்து தெரிவித்தார். இன்றைய எங்களுடைய மாதாந்த அமர்வில் 28ஆம் தேதி நடைபெற்ற தையிட்டி விகாரையினுடைய நில அளவீடு தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் நாங்கள் ஏலவே பிரதேச சபையினுடைய வீதியை விகாரையினுடைய காணிக்குள் அமைத்திருப்பதன் மறைத்து வைத்திருப்பதன் அடாத்தாக பிடித்து வைத்திருப்பதனை எதிர்த்து அன்று அடையாளப்படுத்தப்பட்ட போது நாம் நமது பிரதேச சபைக்குரிய வீதியை அடையாளப்படுத்தியிருந்தோம். அதனைத் தொடர்ந்து உடனடியாகவே நேற்று பௌத்த விகார ஜிந்தோட நாமதேரர் அவருக்கு எங்களுடைய கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றோம். எங்களுடைய பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை தங்களுடைய மறைத்து வைத்திருப்பதாகவும் அதனுடைய தடைகளை உடனடியாக அகற்றுமாறும் அது வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி முன்னர் அகற்றப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு அகற்றப்பட தவறும் பட்சத்தில் 1987ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க பிரதேச சபை சட்டத்தின் 59(2) பிரிவுக்கு அமைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற சட்டத்தின் 59(3) பிரிவின் ஏற்பாடுக்கு அமைய ஏற்படும் செலவின தங்களிடம் அளவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்ட நடவடிக்கை தாங்கள் உட்பட நேரிடலாம் என்பதையும் அறிய தருவோம் என குறித்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு எங்களுடைய சபையிலும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு உடனடியாக அவர்கள் 11ஆம் தேதியில் அந்த பாதைகள் விடாட்டி நாங்கள் அது தொடர்பான வழக்கு நடவடிக்கைகளை செல்ல வேண்டும் என கூறியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் வழக்கு நடவடிக்கை செல்லாமலேயே எங்களுடைய பாதைகளை ஒரு ஆள் தடுத்து வைத்திருந்தால் அகற்றுவதற்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்குது. அதற்காக நாங்கள் பலாலி போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட பிரதேசமாக இருப்பால் பலாலி போலீஸ் நிலையத்துக்கும் அதற்கான பிரதியை அனுப்பி வைத்திருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம். அரியாலை சிந்துபாத்தி செம்மணி புதகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 5ஆம் நாள் இன்று யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ராஜ் சோமதேவா குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முகதாவில் இந்த அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற்றது. இன்று புதிதாக 3 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 244 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 240 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இன்று யாழ் மருத்துவக்கூட மாணவர்கள் 19 பேர் இந்த அகழ்வு பணியை கற்கை நடவடிக்கைக்காக பார்த்து சென்றார்கள். இன்று விடுமுறை நாள் என்றபடியால் இன்று 2 மணியோடு இந்த அகழ்வு பணி முடிவர இருந்தது. நாளை 6ஆம் நாள் இந்த அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இன்றைய அடையாளப்பட்ட இந்த பகுதியில் 13 வயதுடைய சந்தேகிக்கப்பட்ட சிறுவர்களுடைய சந்தேகிக்கப்பட்ட எந்த தொகுதியாக அதிகமாக 2 எலும்பு கூட்டு தொகுதிகள் சிறுவர்களாக கருதப்படுகின்றன என்று கருதப்படுகின்றது. பௌதிக அளவில் ஏதாவது அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏதாவது இந்த தொகுதி இன்று 235வது என்று இலக்கமிடப்பட்ட எலும்புக்கூடு இடுப்புக்கு கீழ் அந்த எலும்புகள் அழிவடைந்த நிலையில் காணப்படுவதை காண்கிறோம். ஆனால் அது முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு ஆய்வு செய்யப்படும் போதுதான் அது சம்பந்தமான தகவலை சொல்லக்கூடியதாக இருக்கும். அது ஒரு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றது. அதில் சில கருத்த அமைப்பான கொஞ்சம் பொருட்கள் காணப்படுகின்றன. இவை ஆய்வின் பிற்பாடு தான் அது என்ன விடயம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி.